வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண் எஸ்பி அளித்த பாலியல் புகார் மீது சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். மக்கள் தமக்கு மகத்தான வெற்றியை தருவார்கள். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இன்று நிறைவு பெறும் என டிடிவி தினகரன் பேட்டி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் திட்டக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழழகன் சந்திப்பு. அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடும் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. பாளையங்கோட்டையில் மாநில தலைவர் முபாரக் போட்டி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அம்மா முன்னேற்ற கழகம் கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு. உடன்படிக்கை கையெழுத்தானது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 19ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தலில் முறைகேடு செய்யலாம் என வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தொகுதிகளை ஒதுக்கியதால் எடப்பாடி அணியில் எழுந்துள்ள அதிருப்தி. கண்டனம் தெரிவித்து 2ஆம் நாளாக பல இடங்களில் சாலை மறியல். திரிணாமுல் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை நாளை மறுதினம் வெளியீடு. முதலமைச்சர் மமதா பானர்ஜி வெளியிட உள்ளதாக தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவில்பட்டி மக்கள் தமக்கு மகத்தான வெற்றியை தருவார்கள் என அம்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இன்று நிறைவு பெறும் என கூறினார். சார், இந்த தேமுதிகவோட பேசிட்டு வந்ததா சொன்னாங்க. அதோட நிலைமை எப்படி இருக்கு சார்? பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி ஒரு முடிவு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் மாபெரும் வெற்றியாக அந்த கோவில்பட்டி தொகுதி மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அங்கே கிளம்பிருக்கிறேன். நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சண்முகவேலு சந்தித்து வாழ்த்து பெற்றார். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மகேந்திரன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜெயக்குமார் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அம்மா முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி விசாலாட்சி திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பல்லடம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி ஜோதிமணி கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை குன்னூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கலைச்செல்வன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு லட்சுமி நாராயணன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை
பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சுகுமார் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை போடிய நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முத்துசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சீனிச்செல்வி கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு அப்பாதுரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ரோஹிணி கிருஷ்ணகுமார் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முருகன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள கழக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் பூவிருந்தவள்ளி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு ஏழுமலை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருநெல்வேலி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு பாலகிருஷ்ணன் என்கிற பால்கண்ணன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பர்கூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு கணேசகுமார் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். செஞ்சி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு கௌதம் சாகர் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ சிவபெருமாள் நேரில் சந்தித்து தங்களது மாவட்ட தொகுதியில் போட்டியிடுவதற்காக நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் திட்டக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழழகன் அமமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் திட்டக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு க தமிழழகன் சந்தித்தார். அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அமமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ போட்டியிடும் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் திரு தெஹ்லான் பாகவி அறிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியில் இணைந்து எஸ்டிபிஐ தேர்தலை சந்திக்கிறது. அக்கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எஸ்டிபிஐ தேசிய துணைத் தலைவர் திரு தெஹ்லான் பாகவி சென்னையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார். அதன்படி பாளையங்கோட்டை தொகுதியில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடுகிறார். ஆம்பூர் தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் அச உமர் ஃபாரூக், ஆலந்தூரில் தென்சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் எம் முகமது தமீம் அன்சாரி, மதுரை மத்தியம் தொகுதியில் மதுரை மாவட்ட துணைத் தலைவர் ஜி சிக்கந்தர் பாட்ஷா, திருவாரூரில் விமன் இந்தியா மூவ்மெண்ட் மாநில பொதுச் செயலாளர் எம் ஏ நசிமா பானு, திருச்சி மேற்கில் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் ஆர் அப்துல்லா ஹசான் ஆகியோர் போட்டியிடுவதாக திரு தெஹ்லான் பாகவி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் இன்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், காரைக்கால் வடக்கு, மாஹே ஆகிய தொகுதிகள் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழகத்திற்கு 6 தொகுதியும், இன்றைக்கு புதுச்சேரிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் TTV தினகரன் அவர்களுடைய கையெழுத்திடப்பட்டு புதுச்சேரியுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தமீம் கனி அவர்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரிக்கு நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், காரைக்கால் வடக்கு, மாஹே ஆகிய 4 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து SDPI கட்சி களமாடும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் சந்திக்கும். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான சிறப்பு DGPயை இதுவரை ஏன் பணியிடை நீக்கம் செய்யவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக சிறப்பு DGP ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் SP ஒருவர் DGPயிடம் புகார் அளித்தார். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட சிறப்பு DGP காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் புகாரை விசாரிக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் 6 பேர் கொண்ட விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள CBCID போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெண் SP பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரத்தில் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தார். அந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்கலாம் என தலைமை நீதிபதி அனுமதி அளித்ததன் அடிப்படையில் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க வந்த பெண் அதிகாரியை தடுத்தார் என செங்கல்பட்டு SPயை மட்டும் சஸ்பெண்ட் செய்த நிலையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சிறப்பு DGPயை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என நீதிபதி அப்போது கேள்வி எழுப்பினார். சிறப்பு DGP மீதான விசாரணை அறிக்கையை வரும் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை உயர்நீதிமன்றம் உன்னிப்பாக கண்காணிக்கவும் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் முதுகில் குத்திவிட்டு பதவி ஆசைக்காக சென்றவர்கள் தற்போது தொகுதி கூட கிடைக்காமல் நடுத்தெருவில் நிற்பதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்வரும் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். NR காங்கிரஸ் பொறுத்தவரையில் அது மதவாத சக்திகளோடு இணைந்திருக்கிறது. மதவாத சக்தியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை புதுச்சேரி மாநில மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அந்த அணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் அவர் தன்னை திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் பல கட்சிகளிலிருந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பதவி சுகத்தை எல்லாம் அனுபவித்துவிட்டு சிலர் வெளியே சென்று காங்கிரஸ் கட்சியை முதுகில் குத்திவிட்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்து எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிற்பதற்கு எந்த தொகுதியும் இல்லாத நிலையிலே பல தொகுதிகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நாற்காலி வேண்டும் என்று போனவர்களாக இப்பொழுது நடுத்தருவில் நிற்கிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சரித்திரம். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக புதுச்சேரி மாநில மக்களுடைய வெளிப்பாடு இந்த பாரதிய ஜனதாவில் சேர்ந்திருக்கின்ற NR காங்கிரஸ், அதே போல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை புறக்கணித்து மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அமைச்சர்கள் தங்கள் தொகுதிக்கு வசதிகள் செய்து கொடுப்பதை சட்டவிரோதமாக கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளுக்கான முன்னுரிமை திட்ட நிதியத்தில் இருந்து அமைச்சர் தங்கமணியின் தொகுதியான குமாரபாளையம் தொகுதிக்கு மட்டும் 20,61,20,000 ரூபாய் சாலை அமைப்பது உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டி நாமக்கல் மாவட்டம் அணிமூர் ஊராட்சித் தலைவர் தாமரை செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த விசாரணையின் போது நிதியாண்டு முடியும் முன் நிதியை பயன்படுத்திவிட்டால் அது காலாவதியாகிவிடும் என்பதாலும் மாவட்டத்திலேயே பெரிய தொகுதி என்ற அடிப்படையிலும் நிதியை ஒதுக்கியதாக அரசு வழக்கறிஞர் விளக்கினார். இதுகுறித்த விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம் அமைச்சர் தனது தொகுதிக்கு நிதி ஒதுக்குவதை சட்டவிரோதமாக கருத முடியாது என கருத்து தெரிவித்துள்ளது.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சிவராத்திரி திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி வரை சிவராத்திரி திருவிழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சிவராத்திரியை முன்னிட்டு ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்த்தனி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் 2 திருத்தேரில் பவனி வந்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று 4 ரத வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அமாவாசை தீர்த்தவாரி உற்சவம் நாளை நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட வேர்க்கடலை அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை பாதிப்பால் மகசூல் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான காமேஸ்வரம், தாண்டவ மூர்த்திக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் வேர்க்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நவம்பர், டிசம்பர் பருவத்தில் பயிரிடப்பட்ட வேர்க்கடலை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நிவர் மற்றும் புரவி புயலின் காரணமாகவும் ஜனவரி மாதத்தில் காலம் தவறிய கனமழை பெய்ததாலும் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெருமளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கன்னியாகுமரியில் இருந்து டெல்லிக்கு சைக்கிளில் பேரணியாக செல்ல முயன்ற 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் தென் மாநிலங்களை இணைக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் தென் மாநிலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சுமார் 25 பேர்கள், அதிலும் 85 வயது முதியவர் உட்பட ஹரியானா, டில்லி போன்ற மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் இன்றைய தினம் கன்னியாகுமரியிலிருந்து 20 மேற்பட்ட மாநிலங்கள் வழியாக 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து காஷ்மீர் வரை ஒரு சைக்கிள் பேரணிக்காக ஏற்பாடு செய்திருந்தோம். அதனை இந்த மாவட்டத்தில் நாங்கள் தொடக்கி வைப்பதாக இருந்தது. போலீஸ் துறையானது இந்த அமைதியான விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அந்த சைக்கிள் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளது. அனுமதியை மீறி அந்த பேரணியை நடத்துவதாகவும், எத்தனை முறை கைது செய்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும், செல்லும் வழிகளில் விவசாயிகள், பல்வேறு அரசு அதிகாரிகள், மதங்கள் எல்லாவற்றையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து விழிப்புணர்வு பேரணிகள் ஏற்படுத்த வேண்டும், விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த பேரணியை ஆரம்பித்துள்ளோம். இதில் அரசியல் சார்போ எந்த சார்பும் இல்லாத நிலைமையில் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் அதிமுகவில் இருந்து விலகிய நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவைச் சேர்ந்த திருச்செந்தூர் முன்னாள் தொகுதி செயலாளர் திரு எஸ் வடமலை பாண்டியன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். நான் அந்த தீவிரப்பற்றது என்னென்னால் அம்மா கட்சியில் இணைந்துள்ளேன். என்னுடைய கட்சி பணிகள் தொடரும். மக்கள் செல்வர் டிடிவி தினகரன், தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வழியில் என்னுடைய பணிகளை தொடர விரும்புகிறேன். திருவிக நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வ நீலகண்டன் அதிமுகவில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது மத்திய சென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு சந்தான கிருஷ்ணன் உடன் இருந்தார். உண்மையான தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் கழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை வேறொரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி எங்களெல்லாம் உண்மையான அம்மாவின் விசுவாசிகளை புறக்கணித்து விட்டார்கள். அதனாலே இன்று அம்மாவின் உண்மையான விசுவாசியான அண்ணன் நம்முடைய பொதுச் செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னிலையிலே என்னை இணைத்துக் கொண்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக மாநில வர்த்தக பிரிவு துணைச் செயலாளர் திரு ஐயாதுரை பாண்டியன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சின்னத்திரை நடிகரும் சின்னத்திரை நடிகர் சங்க பொருளாளருமான திரு ரவிசங்கர் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அண்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆவலாக இருந்தேன். அது இன்றைக்கி தான் நடந்துச்சு. கனவு நிறைவேற மாதிரி
அண்ணனுடைய அன்பான அந்த பேச்சு, எல்லார்ட்டையும் அரவணைச்சு போகிறது, தெளிவான சிந்தனை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தலைவருக்கான எல்லா தகுதியும் அண்ணனுக்கு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. திட்டக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு க. தமிழழகன் அதிமுகவில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடி அவர்களை சந்தித்து இந்த இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்காக நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அப்படி என்றால் இன்றைய அரசியல் சூழலை பொறுத்தவரை எப்போதும் சரி, அதுக்கு ஒரே தலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அருமை அண்ணன் டிடிவி அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் இருக்க முடியாது. நாட்டில் உள்ள ஒரே பெண் முதலமைச்சரான செல்வி மமதா பானர்ஜி மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் குறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி மீது மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தினர். இதில் செல்வி மமதா பானர்ஜியின் இடது கால் மற்றும் வலது தோள்பட்டை எலும்புகளில் கடுமையான காயம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் உள்ள ஒரே பெண் முதலமைச்சரான செல்வி மமதா பானர்ஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு பார்த்தா சாட்டர்ஜி, காவல்துறை டிஜிபி மாற்றப்பட்ட அடுத்த நாளே இந்த தாக்குதல் நடந்துள்ளதால் தவறு நடந்தது எங்கே என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேரூராட்சி நிர்வாகத்தின் உத்தரவுப்படி திடீரென்று 50 நடைபாதை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் மாநிலம் முழுவதும் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த காலகட்டத்தில் சர்வதேச சுற்றுலா மையம் கன்னியாகுமரியில் திடீர் என்பதாக கிட்டத்தட்ட ஒரு 50 கடைகளுக்கு மேலாக கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து இரவு பகல் என்று பாராமல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 கடைகள் உடனடியாக உருவாகின்ற போது பொதுமக்கள் கூட்டம் அதிகமாகிறது. சமூக இடைவெளி முற்றிலுமாக அது புறம்பாக்கப்படுகிறது. மக்கள் அதை கையாளுவதில்லை. ஆக உடனடியாக அரசு இதன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தான் குறிப்பாக இதன் மேல நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கமல்ஹாசன் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. 2019இல் அரவக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாதுராம் கோட்சே குறித்து பேசியதற்காக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மீது வழக்கு தொடரப்பட்டது. தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி கமல்ஹாசன் மனு தாக்கல் செய்திருந்தார். நாதுராம் கோட்சே குறித்து தான் பேசியது சர்ச்சைக்குரியது அல்ல எனவும் தன் மீது பதியப்பட்ட வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லாததால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கமல்ஹாசன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஹேமலதா முன்பு விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பான வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய இயலாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.